எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். மற்ற விடயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த வெப்பமான காலநிலை நிலவும் பொழுது நாய்களுக்கான விசர்நாய் தொற்று கிருமிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த காலத்தில் விசர்நாய் கடிகள் அதிகமாக காணப்படும். ஆக இவ்வாறான காலங்களில் மக்களாகிய நாங்கள் விசர்நாய் கடியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய பகுதிகளில் அந்த விசத்தன்மையுடைய நாய்களுக்குரிய அறிகுறிகள் தென்படும் நாய்களிலிருந்து அல்லது மற்ற நாய்களிலிருந்து எங்களுக்கு கடிபடும் தன்மையிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாராவது நாய் கடிக்கு உட்பட்டுன்னு சொன்னால் அது உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று தகுந்த விதத்தில் அதுக்குரிய மருத்துவ பரிசோதனைகளையும் மருத்துவ வசதிகளையும் பெற்றுக்கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில விடயம், எமது மன்னார் மாவட்டத்தில் உணவு கையாளும் நிலையங்கள் ஏற்புடைய விடயங்களாக காணப்படுவது குறைவாக இருக்கின்றது. அதாவது அநேகமான உணவு கையாளும் நிலையங்களை நாங்கள் எங்களுடைய சுகாதார பரிசோதனைகளுடன் இணைந்து பார்வையிடும் பொழுது அநேகமான கடைகள் சுகாதாரமற்ற முறையில் அவர்களுடைய உணவு தயாரிக்கும் இடம், மற்ற உணவு சேமிக்கும் இடம் அல்லது உணவு மற்றவர்களுக்கு கொடுக்கிற இடங்களில் உணவு சுகாதாரம் அற்ற விதத்திலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த சுகாதார முறைப்படியான உணவுகளை இந்த உணவு கையாளும் உரிமையாளர்களும் சரி, அந்த உணவு தயாரிக்கும் உறுப்பினர்களும் சரி, அந்த தகுந்த முறையில் மருத்துவ சுகாதார முறைப்படி எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய ஆலோசனைக்கு